ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இப்போ உங்களுடைய பார்ட்னர் கூட இல்லை உங்களுடைய லவ்டு ஒன்ஸோட ஏதாச்சும் அந்த உறவுகளில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்ப அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அலர்ட் மெசேஜ் தான் இது. நீங்கள் எதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும் அண்டு அந்த உறவில் என்ன ஒரு விஷயம் கொஞ்சம் மாற்றிக்கணும், அதை நீங்கள் எப்படி அதவே கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் முடிஞ்சு போன விஷயங்களை நினச்சி ரொம்ப அழுது நீங்களே உங்களை எப்பயும் ரொம்ப ஒரு சோகமான ஃபேஸில் ஒரு ரொம்ப உங்களையே நீங்கள் அதாவது நினச்சி அழுது எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது மாதிரி. ஸோ அது உங்களுடைய அந்த ஒரு பார்ட்னருக்கோ இல்லை நீங்கள் உங்களுடைய லவ்டு ஒன்ஸ், அது ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருனாலும் இருக்கலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நீங்கள் இந்த ஒரு ஆட்டிடியூடு மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சி அழுகிறது, ஒரு தூங்காமல் உங்கள் உடம்பை கெடுத்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும்னு அந்த உங்களுடைய அந்த பார்ட்னர், அந்த உறவு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கணும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் ஆக்சுவலி டேலண்டட் தான். அந்த இருக்கிற அந்த பவர் எல்லாத்தையும் நீங்கள் நினச்சி பார்த்து உங்களுடைய எமோஷன்ஸை கொஞ்சம் பேலன்ஸில் வச்சு நீங்கள் ஒரு இன்னும் இதை எப்படி நல்லா எடுத்துகிட்டு போகிறது, ஒரு ஃபேமிலியை அதே போல் நீங்கள் ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. வேலையில் இன்னும் எப்படி ஒரு 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 நல்ல ஒரு ஃப்யூச்சர் க்ரோத்தை நோக்கி எப்படி இதை ப்ரொக்ரெசிவாக எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்தா, எப்பயும் கொஞ்சம் பாசிட்டிவாக சிரித்த முகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த ஒரு சேஞ்ச் உங்ககிட்ட வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அண்டு நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் வீட்டையும் நல்லா பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு எப்பயும் போல் நல்ல ஒரு துருதுருன்னு உங்கள் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு எப்பயும் நீங்களும் பாசிட்டிவாக நல்ல ஒரு ஹாப்பி ஃபேஸோட தைரியமாக உங்களை நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக வச்சுக்கணும். அப்படி ஒரு ஹாப்பி ஃபேஸ் உங்ககிட்ட பார்க்கணும். இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் நிறையா சாதிப்பீங்க அப்படின்னு கூட அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு முகத்தில் அந்த ஒரு சந்தோஷம் உங்ககிட்ட மிஸ் ஆகுது. இவங்க ரொம்ப டேலண்டட் தானே, ஏன் இது தேவையில்லாத விஷயத்தை நினச்சி இப்படி அழுகணும், அந்த ஒரு ஆட்டிடியூடை மாற்றிக்கிட்டு உங்களுடைய ஓன் பவர், உங்களுடைய டேலண்ட்டு அதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எப்பயும் போல் பாசிட்டிவாக ஒர்க் லைஃப் பேலன்ஸோட ஒரு ஹாப்பி ஃபேஸோட நீங்கள் அந்த பழைய மாதிரி மாறணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் அவங்கக்கிட்ட இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.